நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கைவிடுக்கும் கைவிட்டு சேனல். நண்பர்கள், இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நாம என்ன பேச போறோம்னா, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கத்தினுடைய மாநாடுகள் துவங்கிவிட்டது. இந்த மாநாடுகள் எதற்காக நடைபெறுகிறது, ஏன் நடைபெறுகிறது என்பதை பற்றி விரிவாக நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இந்த மாநாடு திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கிறது. இந்த மாநாட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம விரிவாக பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அனைத்து இடங்களிலும் கிளைகளில் துவங்கி, ஒன்றியங்களில் தொடங்கி, மாவட்டங்கள், மாநிலங்கள், அதே மாதிரி அகில இந்திய அளவிலே மாநாடுகளை நடத்தி, இந்த மாநாடுகளில் பல்வேறு விவரங்களை கடந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற வேலை பரிசீலனை, ஏற்பட்ட அனுபவங்கள், சாதக பாதக அம்சங்கள் உள்ளிட்டவற்றையெல்லாம் பேசிய பிறகு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து அடுத்த 3 ஆண்டு காலத்துக்கு வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்குவார்கள். அந்த அடிப்படையிலே தமிழ்நாடு முழுவதும் தற்போது மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்திலும் கிளை மாநாடுகளை முதலில் நடத்தி முடித்த பிறகு, கிளைகள் என்றால் அந்தந்த கிராமங்களில் இருப்பது கிளைகளாக சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை வரவழைத்து உட்கார வைத்து பேசி, அவர்களுக்கு சங்கத்தை பற்றிய புரிதலை ஏற்படுத்தி, அதேபோல கடந்த 3 ஆண்டுகள் நடைபெற்ற வேலைகள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்களுக்கு எடுத்து விளக்கிய பிறகு, விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு நிர்வாகிகளுடைய செயல்பாடு உள்ளிட்டவற்றை பேசிய பிறகு மாநாடு என்பது நடைபெற்று முடிஞ்சு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதுபோல ஒன்றிய மாநாடுகளும் தற்போது 2 மாநாடுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றன. பழனி ஒன்றிய மாநாடு பேரணியுடன் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் பேரணியாக சென்று மாநாடானது நடைபெற்றிருக்கிறது. பழனி ஒன்றிய மாநாட்டிலே மாநில தலைவர் வில்சன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அதே போல நிலக்கோட்டை ஒன்றியத்திலே மாநாடானது நடைபெற்றிருக்கிறது. அந்த நிலக்கோட்டை மாநாட்டிலும் பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில துணைத் தலைவராக இருக்கக்கூடிய இளங்கோவன் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். இந்த 2 மாநாட்டு காட்சிகளையும் நீங்கள் பாருங்கள். எதையும் நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கறத நம்ம முழுமையா உள்வாங்கிக்கணும். ஒரு தனி நபரால என்ன பண்ணிட முடியும்? குறைந்தபட்சம் என்ன பண்ணிட முடியும்?
என்னால ஒரு இடத்துல இருந்து கத்த முடியும். நான் ஒரு நாள் கத்துறத என்ன செய்வாங்க? காவல்துறை 6000-7000 பேர் போன சென்னையிலேயே நம்ம உட்கார வச்சாங்க. ஒரு நாள் கத்துற என்ன பண்ணுவாங்க? வழக்கு போடுவாங்க, ஜெயிலுக்கு கொண்டு போவாங்க. என்ன நடக்கும்? அப்ப தனிநபரா இருந்தா ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஒரு சங்கமாக நம்மளுடைய கோரிக்கைகளை கொண்டு போகணும். அப்படின்னா நம்ம சங்கம் 2010ல மாற்றுத்திறன் இருக்கிறதுலயே ரொம்ப அடியில கீழே மாற்றுத்திறனாளிகள் வீட்டை விட்டு வெளியில வர முடியாத சூழ்நிலையில இருக்கு. ரெண்டாவது, இது எல்லாமே ஒரு அரசியல். இன்னைக்கு நம்ம 6000 கேட்கிறோம். இது அதிகாரத்துக்கான அரசியல் தானே? அரசியல் தானே? அரசியல்னா என்ன? ஓட்டு போடுறது, 200 ரூபாய் கொடுத்த உடனே போய் ஓட்டு போட்டு வர்றது மட்டும்தான் அரசியலா? உங்களுக்காக யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்க சங்கம் இருக்கு. சங்கம் செய்யாத கூட சங்கம் செய்யும். முதல் உங்க சங்கத்துல நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாணி. அது இல்லாதுன்னா எந்த வண்டியும் ஓடாது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சந்தர்ப்பத்தை இந்த நேரத்துல எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். என்ன நண்பர்களே, இப்படித்தான் எங்களுடைய சங்கத்தினுடைய மாநாடுகள் என்பது நடைபெறுகிறது. ஒவ்வொரு முறையும் மாநாடுகள் என்பது மிகவும் உற்சாகமாகவும் எழுச்சிகரமாகவும் நடைபெற்று மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸ்ல போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.